12 கோடி எம் தேசிய இனத்தின் மக்களுக்கென்ற ஒரு நாடு வேண்டும் என்ற கனவை கண்டு முப்படை அமைத்து ஈழம் பெற்று தந்தது என் தேசிய தலைவன். இன்றும் கூட இந்த பூமி பந்தில் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு என்னையும் என் அண்ணனையும் என் போன்ற தமிழ் பிள்ளைகளையும் இயக்கிக் கொண்டிருக்கும் என் அண்ணன் தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் இருக்கும் திசை நோக்கி வணங்கி அந்த கனவு ஈழத்தை சிதைத்த காங்கிரஸை இந்த மண்ணில் மட்டுமல்ல மராட்டிய மண் வரை சென்று இன்று தமிழனின் இழிநிலைக்கு காரணமாயிருக்கும் திராவிடத்திற்கு சாவுமணி அடித்துக் கொண்டிருக்கும் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் வணங்கி, மேடையிலே வீற்றிருக்கும் என் அண்ணன்மார்களை வணங்கி, என் முன்னே கூடியிருக்கும் என் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்க இருக்கிறேன். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற கொள்கை முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி இந்த பள்ளிக்கரணை மண்ணிலே தன்னுடைய கால்களை பதிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த பகுதியிலே பல திராவிட கட்சிகள் இருக்கின்றது, இந்த பகுதியிலே பல தேசிய கட்சிகள் இருக்கின்றது, சாதிகளுக்கு கூட இந்த பகுதிகளிலே கட்சிகள் இருக்கிறது, மதங்களுக்கு கட்சிகள் இருக்கிறது. இந்த மண்ணிற்கு நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி எதற்கு என்ற ஐயப்பாடு உங்களுக்கு இருக்கக்கூடும். என் அன்பு தாய் தமிழ் உறவுகளே, இந்த மண்ணை நாங்கள் திராவிடர்கள் என்ற பொய்யான போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு திராவிட கட்சிகள் சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கிறது. இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணை 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரம் செலுத்திய காலத்திலே இந்த மண்ணிற்கு நிகழ்ந்த துயரங்கள் என்ன? எண்ணற்ற துயரங்களையும் இனத்து பிள்ளைகள் சந்தித்து இன்று வீதிகளிலே அவலமான நிலைகளிலே கேள்விக்குறியை மட்டுமே தங்கள் முன்னே நிறுத்திக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். என் அண்ணன் எனக்கு முன்பு பேசிய என் அண்ணன் ஆவல் கணேசன் அவர்கள் கூட குறிப்பிட்டார், வரும் வழியிலே இந்த பள்ளிக்கரணை பகுதியிலே சதுப்பு நில காடுகள் இருந்தது என்று குறிப்பிட்டார். 15-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பள்ளிக்கரணை பகுதி எதற்கு பெயர் பெற்றது என்று கேட்டீர்கள் என்றால், என் அன்பு உறவுகள், இந்த பகுதி வாழ் பிள்ளைகளுக்கு நன்கு தெரியும், இது ஒரு சதுப்பு நில காடு. இந்த சதுப்பு நில காட்டின் பெருமை என்ன? இந்தியாவிலே இதுதான் 2வது வகையான சதுப்பு நில காடு. வருடமும் 365 நாட்களிலுமே இந்த சதுப்பு நில காட்டிலே நீர் வற்றாது. 44 வகைகளுக்கும் மேலான அரிய புல் வகைகள் இந்த சதுப்பு நில காடுகளிலே இருக்கிறது. இந்த சதுப்பு நில காடுகளுக்கு தஞ்சம் புகுற உலகம் முழுவதும் இருந்து பல நூற்றுக்கணக்கான வகை பறவைகள் இந்த மண்ணிற்கு பறந்து வருவது உண்டு. இத்தகைய பெருமை வாய்ந்த, இத்தகைய வரலாற்று, இத்தகைய புவியியல் சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளிக்கரணை பகுதிக்கு இந்த திராவிட கட்சிகள் கொடுத்த வரம் தான் என்ன? சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளி கொண்டு வந்து இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில காட்டை ஒரு பெரிய குப்பை மேடாக நிரப்பி வைத்திருக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையிலே இருக்கக்கூடிய மக்கும் குப்பை, மக்காத குப்பை, எல்லா குப்பைகளையும் கொண்டு வந்து இந்த பள்ளிக்கரணை பகுதியிலே அவர்கள் தேக்கி வைத்ததன் விளைவு என்ன? என் அன்பு உறவுகளே, நிலத்தடி நீர் நஞ்சாய் போய் நிற்கிறது. பல ஆண்டுகளாக மக்காத நெகிழியை அந்த பகுதியிலே பிளாஸ்டிக்கை கொட்டி கொட்டி நிலத்தின் நீர் வளங்கள் கெட்டு சிதைந்து போய் கிணற்றை தோண்டினால் உள்ளே இருந்து வரும் நீர் நாற்றம் அடிக்கிறது, வாடை வீசுகிறது. விஷவாயுகள் கிணற்று நீரிலே கரைந்து குடிக்கும் தண்ணீர் மாசாகவும் குடிக்கும் தண்ணீர் நஞ்சாகவும் போய் இருக்கிறது. பள்ளிக்கரணை பகுதியிலே எப்பொழுது தோண்டினாலும் 10 அடி ஆழத்தில் நிலத்தடி நீர் இருக்கும். நிலத்தடி நீர் நிலைமை இன்று என்ன? என் அன்பு உறவுகளே, இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் உலக மயமாக்கல், பன்னாட்டு மயமாக்கல் என்ற கொள்கைகளிலே பல பன்னாட்டு பெரு நிறுவனங்களை இந்த மண்ணிற்கு புகவிட்ட காரணத்தினாலே என் அன்பு உறவுகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பள்ளிக்கரணை பகுதி முழுக்க அடுக்குமாடி குடியிருப்புகளாய் மாறி போய் நிற்கிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளிலே வசிப்பவன் எவன்? இந்த மண்ணிலே ஆண்டாண்டு காலம் வாழ்ந்த தமிழன் அத்தகைய அடுக்குமாடி குடியிருப்புகளிலே வசிக்கிறானா? நிச்சயமாக கிடையாது. இங்கே இருக்கும் தாங்கள் பகுதிக்கு போய் பாருங்கள். அரசு புறம்போக்கு நிலம் என்று விரட்டுவான் என்று தெரியாது. பயத்தோடும் அச்சத்தோடும் மழைக்கு ஒழுகியும், மழை வந்தால் இடுப்பளவு தண்ணீர் கட்டி தேங்கி நிற்கும். வெயில் அடித்தால் நீர் கிடையாது. அத்தகைய இழி நிலையிலும் அவலமான நிலையிலும் தான் தாய் தமிழ் உறவுகள் இருக்கிறார்கள். பள்ளிக்கரணையிலே மேட்டுக்குடியில் இருக்கக்கூடிய எல்லா நிலங்களிலும் இன்று வசிப்பவன் யார்? வந்தேரி நாய்கள் இங்கு வசிக்கிறார்கள். இந்த மண்ணை நக்கி பிழைப்பு செய்ய பிழைக்க வந்த வந்தேரி நாய்கள் மேட்டுக்குடியிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் தாய் தமிழ் உறவுகள் அரசு புறம்போக்குகளிலே என்று அரசு துரத்தி விடும் என்று தெரியாத அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிலத்தடி நீரை கெடுத்தது இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி. பன்னாட்டு பெருமுதலாளிகளை இந்த மண்ணிற்கு வரவிட்டு உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் என்ற கேடுகட்ட கொள்கைகளை
மெக்டொனால்ட்ஸ் நாய்கள் இந்த மண்ணிற்கு பல பன்னாட்டு பெருநிறுவனங்களை வரவிட்டார்களே, அந்த பன்னாட்டு பெருநிறுவனங்களின் தாய் தமிழ் உறவுகளுக்கு என்ன வேலை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பன்னாட்டு பெருநிறுவனத்திலே என் தமிழனுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இருக்கிறதா? தமிழன் கற்ற கல்விக்கு ஏதாவது ஒரு பன்னாட்டு பெருநிறுவனத்திலே வேலை வாய்ப்பு இருக்கிறதா? கணினியை படித்த தமிழன் ஏதாவது ஒரு பன்னாட்டு பெருநிறுவனத்திலே வேலை செய்ய முடியுமா? முடியாது. அவன் கணினியை படிச்சிருக்கட்டே, அவன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பன்னாட்டு பெருநிறுவனங்களிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடையாது, மறுக்கப்படுகிறது. எதற்காக? எப்படி? தமிழை எவனும் சம்பாதிச்சிடக்கூடாது. தமிழை எவனாவது சம்பாதிச்சா சொத்து புத்து வாங்கி போட்டுட்டு இந்த மண்ணை உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவான்ற நோக்கம் இந்த அரசுகளுக்கு இருக்குது. எல்லா வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய நிலைமைகளிலே மராட்டியர்களையும் மலையாளிகளையும் குந்த வைக்குது அரசு. பன்னாட்டு பெருநிறுவனங்களிலே தமிழர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது? அங்கு கக்கூஸ் கழுவுற வேலை வாய்ப்பு தமிழனுக்கு இருக்குது. கேட்டா ஹவுஸ் கீப்பிங்ன்றதை கௌரவமா சொல்லிக்கிறான். தமிழ் பெண்களை இரவு முழுக்க வந்து வேலை பாரு, கக்கூஸ் கழுவு, உனக்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய் தரேன்னு சொல்லி தமிழ் பெண்களை மானத்தோடும் வீரத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்ந்த தமிழச்சிகளை இன்று கக்கூஸ் கழுவ விட்டுருக்கிறான் வடநாட்டுக்காரன். புரிஞ்சுக்கிடுங்க. தமிழ் இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது? காவலர்களா நிக்கிறான். செக்யூரிட்டி சர்வீஸ், தமிழன் செக்யூரிட்டி சர்வீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வடநாட்டுக்காரன் வாங்கி கொடுத்திருக்கிற கேப் டாக்ஸிக்கு தமிழன் டிரைவரா இருக்கிறான், வாகன ஓட்டியா இருக்கிறான் தமிழன். தமிழன் இன்று ஏதாவது ஒரு துறையிலே ஒரு முதலாளியா இருக்க முடியுதா? சிந்திச்சு பாருங்க என் தாய் தமிழ் உறவுகளே. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பள்ளிக்கரண பகுதி முழுக்க இங்குள்ள தமிழர்கள் வாழ்ந்த மண். இந்த மண்ணில் இன்னைக்கு பாருங்க, வணிகம் செய்யறவன் எவனாவது தமிழனால வணிகம் செய்ய முடியுதா? கிடையாது. இந்த மண்ணில் வணிகம் செய்யறவன் எல்லாம் இந்த நாட்டுக்கு நக்கி பிழைக்க வந்த மலையாளியா இருக்கிறான், இல்ல மார்வாடியா இருக்கிறான். அவன்கிட்ட கூலியாவும் அடிமையாவும் வேலை செய்யும் இழிநிலையில் தான் என் தமிழ் உறவுகள் இங்க இருக்கிறாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிற்கு எதற்கு தேவைப்படுகிறது? இந்த தமிழனின் நிலையை மாற்றி அவனையும் இந்த மண்ணில் கௌரவத்தோடும் அவனையும் இந்த மண்ணில் மானத்தோடும் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கட்சி. இந்த கட்சி உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? என்னுடைய வளமான சதுப்பு நில காடுகளை இந்த அரசுகள் கேட்பாரற்ற புறம்போக்குகளாக மாற்றி போட்டு பல ஆண்டுகளாக குப்பைகளை கொட்டி கொட்டி என்னுடைய இயற்கை வளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறதே, என் நீர் வளங்களை நச்சாக்கி கொண்டிருக்கிறதே, என் நீர் வளங்களையும் நில வளத்தையும் மீட்டு இந்த மண்ணை மீண்டும் ஒரு முறையாய் நல்ல விளை பகுதியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பகுதியில் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். என் அன்பு உறவுகளே, நாம் தமிழர் கட்சி வெகு விரைவில் ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும். மானமுள்ள தமிழன் அனைவரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். என்னுடைய இயற்கை வளத்தை சீரழிக்கும் அந்த குப்பை மேட்டை இந்த பகுதியிலிருந்து நாங்கள் நீக்கியே தீர்வோம் என்ற ஒரு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி அறிவிக்கும். அந்த கட்சிக்கு மான தமிழர்கள் அனைவரும் வந்து பங்கேற்று இந்த மண்ணை நாம் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பன்னாட்டு பெருநிறுவனங்களிடமிருந்து இந்த அரசை மீட்டு மீண்டும் தமிழர் இந்த மண்ணில் வாழக்கூடிய வழியை ஏற்படுத்துவதற்காக தான் நாம் தமிழர் கட்சி உதயமானது. அன்பு உறவுகளே, நாம் தமிழர் கட்சியின் பிறப்பு எத்தகையது என்பதை கூறிக்கொண்டு என் உரையை முடிக்க விரும்புகிறேன். ஏதோ தான் கட்டிய திருமண மண்டபத்தை இடித்ததற்காக உருவாக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல. கணக்கு கேட்டதற்காக கோபித்துக் கொண்டு வெளியே சென்று புது கட்சி உருவாக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல. பொறுப்புகள் கிடைக்காமல் போன காரணத்தினாலே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சண்டை போட்டுக் கொண்டு போய் உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி அல்ல. என் அன்பு உறவுகளை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு அந்த சிங்கள காடையன் தொடர்ச்சியாக எம் ஈழ தமிழ் சொந்தங்களை கொத்து குண்டுகளாலும் ரசாயன குண்டுகளாலும் அமோனிய பாஸ்பரஸ் குண்டுகளாலும் தொடர்ச்சியாக குண்டுகளை பொழிந்து ஒளிந்து கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். என் அன்பு உறவுகளே, அப்பொழுது எண்ணற்ற தமிழ் உணர்வாளர்கள் எங்கள் தமிழ் உறவுகளை கொன்று குவிக்கிறார்களே, இந்திய அரசே தமிழக அரசே ஏதாவது செய்து எம் தாய் தமிழ் உறவுகளை காப்பாற்றுங்கள் என்று கதறினார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் 8 மாதங்களுக்கு மேலாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். எதற்காக? தாய் தமிழ் உறவுகளை கொல்லுவதை நிறுத்துங்கள் என்று கூறியதற்காக. மேடையில் இருக்கும் பல போராளிகள் கூட பல முறை காவல்துறையினருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து பயந்து திமிருடன் திருப்பி பேசி பல முறை பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். என் அன்பு உறவுகளே, 2009ஆம் ஆண்டு இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தமிழன் செத்துக்கொண்டு இருப்பதை குறித்த கவலை இல்லாமல் இருந்தான். இந்த மத்தியை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் களவாணி நாய்கள் எம் இனத்தை அழித்துக் கொண்டிருந்தான். அந்த கால சூழ்நிலையிலே நாம் அரசியல் வலிமை இல்லாமல் எல்லோரிடத்திலும் சென்று முறையிட்டுக் கொண்டு வேண்டிக் கொண்டிருந்த நிலைமையிலே தான் இருந்தோம். அப்பொழுது
நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு உறவுகளே. தொடர்ச்சியாக ஒரே 10 நாட்களில் இந்த இந்திய அரசின் துணையை கொண்டு சிங்கள காடையர்கள் 50,000 தமிழர்களை 2 நாட்களுக்குள் கொன்று குவித்தார்கள். என் அன்பு உறவுகளே, அப்பொழுது செந்தமலன் சீமான் அவர்கள் வெகுண்டெழுந்து கூறினார், அன்பு தம்பிகளா, நாம் இது 60 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு விடுதலை போராட்டம். இந்த போராட்டத்தை இந்திய அரசும் அதனோடு சேர்ந்து 22 நாடுகளும் ஈழ மண்ணிலே அழித்து முடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய துவக்குகளை மௌனித்திருக்கும் வேளையிலே நாம் இங்கு புலிக்கொடியை உயர்த்தி அந்த விடுதலை போராட்டத்தை இங்கே தொடருவோம் என்ற அறைகூவல் விட்டார். என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியது போல 2009ஆம் ஆண்டு மே 18 தமிழன் என்ற இனத்தை ஈழத்திலே அழித்து முடித்து விட்டோம் என்ற அந்த கூக்குரலுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக 2010ஆம் ஆண்டு மே 18ஆம் நாள் நாம் தமிழர் என்ற புரட்சிகரமான கட்சியை உருவாக்கி இன்று வீதிதோறும் சென்று இந்த முழக்கத்தோடு நிற்கிறோம். என் அன்பு உறவுகளே, ஒரே ஒரு கொள்கை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது. இந்த எம் இனத்தை கொன்ற இந்த காங்கிரஸ், எம் இனத்தை கொன்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு முறை இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடாது. அந்த வன்மத்தை ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் பதிக்கும் ஒப்பற்ற வேலையை நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் செய்வார்கள். இந்த கட்சி உங்களுடைய கட்சி, இந்த கட்சி நம்முடைய கட்சி. தமிழர்களாய் இருக்கிறதுனால் இந்த கட்சி நம்முடைய கட்சி. ஆக இந்த கட்சியில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொண்டு இனத்தின் விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கும் உயரிய போராளிகளாக மாறுங்கள் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.